Okay, in our previous video we have seen that time seriesல வந்து 4 வெரைட்டி இருக்குது. அந்த 4 ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேயும் ஒன்று நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வந்து முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது சீசனல் வேரியேஷன்ஸ். சீசனல் வேரியேஷன் வரும்போது இட் இஸ் அ பீரியாடிக் மூமெண்ட் ஆஃப் டைம் சீரீஸ் டேட்டா. இது என்னென்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, வெதர் கண்டிஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அளவிடுறது தான் சீசனல் வேரியேஷன். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் டியூரேஷன், அதாவது வித்தின் 1 இயர்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த சீசன் வந்து ஒவ்வொரு இயருமே இது மாறுது. ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்போ பிரிஸ்காக இருக்கும், எப்போ ஸ்லாக்காக இருக்குன்ற கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணுறதுக்கு இந்த சீசனல் வேரியேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் வந்து ஸ்பெண்ட் மோர் மணி அண்ட் பை மோர் குட்ஸ் டியூரிங் த டேஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, அதே மாதிரி பிஸ்னஸ் டேஸ் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் இந்த பீரியடில். பட் ரெய்னி சீசனில் பார்த்திங்கன்னா பீப்புள் டோன்ட் கோ அவுட் மச். அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் பீரியட் இஸ் நோன் அஸ் ஸ்லாக் பீரியட் இன் த பிஸ்னஸ். ஓகே, இதை மாதிரி இருக்கும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள், கஸ்டம்ஸ் ஆஃப் த பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த சீசனல் வேரியேஷன்ஸில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் பீன் ரிப்பீட்டட் வித்தின் த 1 இயர் இல்லையா, அண்ட் இட் டென்ஸ் டு ரிப்பீட். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இட் டென்ஸ் டு ரிப்பீட். ஃபார் எக்ஸாம்பிள் we have monsoon season, summer season, winter season. அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ஸுக்குமே எவ்ரி இயர் இட் இஸ் கோயிங் டு ரிப்பீட் த சேம் திங். ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்டபிள். ஒரு ரெகுலர் பேசிஸில் இந்த சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் மாதிரி விட இது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அதே மாதிரி இது மோர் ரெப்படிட்டிவாகவும் இருக்குது. இப்போ ஒரு சில மெஷர்ஸ் நம்ம வந்து சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து குவார்ட்டர், மந்த்து, வீக் அப்படின்னு சொல்லி நம்ம அளவிடுறோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸை வச்சு ஃப்யூச்சரோ இல்லை பாஸ்ட்டையோ நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணுறதுக்கு சீசனல் வேரியேஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சீசனல் பேட்டர்ன் வந்து ஒரு சில சீரீஸ்லேருந்து எலிமினேட் பண்ணப்படுது ஐடென்டிஃபை பண்ணி அப்படின்னா அந்த ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் டீசீசனலைசேஷன். ஒரு பர்டிகுலர் சீசன்ஸ் இருக்குது, அந்த பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் மந்த்தையோ இல்லை ஒரு பேட்டர்னையோ வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டீசீசனலைசேஷன். சீசனல் வேரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் பீன் மெஷர்ட். ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, சென்டிமீட்டர்ஸ், மீட்டர், அந்த மாதிரி இருக்கும் போது சீசனல் வேரியேஷன்ஸ் வந்து சீசனல் இண்டைசஸ் அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ணுறாங்க. சீசனல் இண்டெக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் 100. ஸோ இஃப் த அபவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அபவ் 100 இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம சீசனல் எஃபெக்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது ஃபார்வர்டாக. இப்போ அதே பிலோ 100 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ஆஃப் சீசன். ஓகே, ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதோட வேரியேஷன்ஸை வந்து மெஷர் பண்ணுறோம். இதில் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் சீசனல் வேரியேஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டைப் இருக்குது, தட் இஸ் ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ஸோ ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ் மெத்தடில் தெர் ஆர் சம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் டு கால்குலேட். ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா இட் இஸ் கீப் ஆன் மூவிங் டு த நெக்ஸ்ட் சீசன் அலாங் வித் த நெக்ஸ்ட் சீசன். ஸோ அது பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கால்குலேஷனாக இருக்கும். You will get more intense when you go into the sum. So first நம்ம ஸ்டெப்ஸை தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ டைம் சீரீஸ் டேட்டா வந்து குவார்ட்டர்லி டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா this steps will be followed. இப்போ குவார்ட்டர்லி கொடுக்காம வேறு மாதிரி லைக் 3 சீசன்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்படின்னா find 4 quarterly moving average non-centered by taking the mean of every adjacent quadruples starting from the first place corresponding to mid position of second, third and fourth in the quadruplet in a new column. இப்போ என்னன்னா ஒரு 1, 2, 3 and 4 சீசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இதுதான் குவாட்ராப்லெட். ஓகே, 4 செட்டை வந்து குவாட்ராப்லெட்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறாங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த 4க்கான ஆவரேஜ் எடுத்து இந்த இடத்துல, அதாவது இந்த 4த்துக்கும் உண்டான வேல்யூவை இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணணும் இந்த நியூ காலமில். திஸ் இஸ் அன் அதர் நியூ காலம். ஸோ இந்த 4க்கும் வந்து நம்ம எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது அடுத்து திருப்பி 1, 2, 3 இது ஒரு வருஷம் 2015 வச்சுக்கோங்க, இது 2016. இப்போ அடுத்த சீசனுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸை விட்டுறணும். அப்போ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் 1 இதுக்கு 4த்துக்கு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டராக இருக்கிற இந்த இடத்துலேருந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா
செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் த சென்டர்ட் மூவிங் ஆவரேஜ் பை டேக்கிங் த மீன் ஆஃப் எவ்ரி பேர் இன் த நியூ காலம் obtained இன் ஸ்டெப் 1. ஓகே, அப்போது இது வந்து இந்த ஏரியா வந்து இட் இஸ் நோன் as நான் சென்டர்ட், இட் இஸ் நாட் சென்டர்ட் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்டர்ட் காலம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் அண்ட் பிளேஸ் அடிக்வெட்லி. ஸோ மொதல் ஸ்டெப் எடுத்து அந்த ஸ்டெப்பில் இருந்து சென்டர்ட் மூவிங் ஆவரேஜ் பை டேக்கிங் த மீன் அப்படின்னா என்னது? டோட்டல் டிவைடட் பை த நம்பர் இல்லையா? டோட்டல் டிவைடட் பை த நம்பர். அதாவது இந்த இதுக்கான ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 2 நியூ காலமில் 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது 2 செட்டோட 2 வேல்யூஸ். இப்போ இது 2த்துக்கான ஒரு மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 2 வேல்யூஸ்க்கான மீனை வந்து யூ ஹவ் டு பிளேஸ் இன் த சென்டர். இது 2த்துக்கும் நடுவில் ஒரு பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுமே நெக்ஸ்ட் செட்டு பண்ணணும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த சென்டர்ட் மூவிங் ஆவரேஜ் பை டேக்கிங் த mean of every pair in the new column obtained in step 1 starting from the first and place it equally. So this will be the centered mean. So after the centered mean கண்டுபிடிச்சதுக்கப்புறம் there is a step 3. Find the ratio of time series to moving average centered in present for all values for which moving average exists. ஸோ எவ்ரி மூவிங் ஆவரேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மூவிங் ஆவரேஜோட சென்டர்ட் வேல்யூ. இந்த சென்டர்ட் வேல்யூவும் அதுக்கு நேராக இது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுக்கு நேராக இருக்க வேல்யூவை வச்சு இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் திஸ் வேல்யூ அந்த ரியல் வேல்யூ டிவைடட் பை என்ன சொல்கிறது சென்டர்ட் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ அந்த காலம்க்கு நேராக அந்த ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருப்பி வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரியும். இதுக்கப்புறம் ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா ஸோ அந்த ரீரைட் த ரேஷியோஸ் இன் 2-way காலம் ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் என்னென்ன வந்து அந்தந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வேல்யூ இங்கே லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு 1 2 போய் 3க்கு நேராக தான் உங்களுக்கு ரியல் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போது நம்ம அந்த காலம் எப்படி எழுதணும்னா இப்போ 4 சீசன் இருக்குது அப்படின்னா 1 2 3 சீசன்ஸ் இருக்குது 4 காலமில் அப்படின்னா இது இயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் அண்ட் ஃபோர்த் சீசன். ஸோ வேல்யூ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கே வரும்? ஃபஸ்ட்டே வந்து இந்த இடத்துல வரும். இந்த வேல்யூ வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங். அதே மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸ் அப்படியே ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, அதுதான் இந்த ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் த மீன் ஆஃப் ரேஷியோஸ் ஆஃப் எவ்ரி குவார்ட்டர். ஸோ இப்போது அந்த 4 காலம்லாம் நம்ம எழுதிட்டோம். ஓகே, 1 2 3ன்னு 1 2 3 அண்ட் 4. இப்போது ஒவ்வொரு இயருக்கும் ஒன்று எழுதிடுவோம் இல்லையா? இப்போ அந்த வேல்யூஸை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்படியே ஒரு வேல்யூமாக எழுதிட்டு அந்தந்த இதுக்கான மீன், ஓகே, இதுக்கான மீனை வந்து எழுதி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த காலம்க்கான குவார்ட்டருக்கான மீன். ஸோ அந்தந்த இதுக்கு எடுத்ததுக்கப்புறம் divide the above quarter means by the mean of these means. இப்போது இங்கே வந்து we got some values இல்லையா? மீன் கிடச்சிருக்கு. இதுக்கான மீனையும் இங்கே இதோட டோட்டல் மீனையும் இந்த ரோவில் எழுதிடணும். அண்ட் இந்த மீனை டிவைட் பண்ணி இன்ட்டு 100. ஸோ இந்த காலமோட மீன் கிடச்சிருக்கோம், அந்த மீனோட மீனையும் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஸோ A divided by B into 100 தான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, இது A1ன்னு வச்சுக்கலாம், இது A2ன்னு வச்சுக்கலாம், A3ன்னு வச்சுக்கலாம், A4ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு A. ஓகே, ஸோ வேல்யூ அதை வந்து Bயால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100. இந்த B எப்படி வந்துச்சு? A1 + A2 + A3 + A4 divided by 4. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸோடு சேர்த்து இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளமும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொன்ன பாருங்கள். Given the following data table from a bank, data describing the amount of cash circulation in the small branch. ஸோ இயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்கோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, சம்மரோட வேல்யூ, ஃபால் வேல்யூ அண்ட் வின்டர் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேட்டா பேஸ். ஸோ calculate the seasonal index for the each quarter. ஸோ இப்போ நம்ம டேபிளில் ட்ராஃப்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலம் வந்து இயர், அதுக்கப்புறம் இயர் வந்து எழுதிக்கலாம் 1998. இந்த ஒவ்வொரு இயருக்கும் சீசன் இருக்கும் இல்லையா? அது ஸ்ப்ரிங், சம்மர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம 1 2 and 3 போடுவோம் அண்ட் 4.
அடுத்த இயர் 1999 அதுக்கு 1 2 3 and 4. ஓகே, அதுக்கு அடுத்த இயர் 2000 1 2 3 and 4. அடுத்த இயர் 2001 1 2 3 and 4. நம்ம ஒரே பேஜில் இது காமிக்கிறதுக்காக நான் கம்ப்ளீட் பண்ணி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா y is nothing but the values இல்லையா. ஸோ ஒவ்வொரு ரோஸ்க்கும் அப்படியே நீங்கள் சீசன் வைஸ் அடுக்கிடுறீங்க. ஸோ 87 106 86 125. அதே மாதிரி 85 110 83 வேல்யூஸ் இங்கேருந்து எடுக்கிறேன் 127. அதே மாதிரி 84 105 87 128. And then 88 104 another 88 124. So this is the given data. இந்த டேட்டாவை இப்படி காலமைஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், மூவிங் ஆவரேஜ் மெத்தட்ன்றதுனால மூவிங் ஆவரேஜ் நான் சென்டர்ட் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இது 4 சீசனை ஒன்றா ஆட் பண்ணுறோம். 4 சீசனோட ஆவரேஜ் எடுக்கிறோம். லெட்ஸ் சே 87 + 106 + 86 + 125. So this the value is 404 divided by 4. Answer is 101. இப்போ இந்த 101 ஸ்டெப் 1 படி நம்ம என்ன ரூல் சொன்னோம், ஆவரேஜ் எடுத்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் சீசன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் இது கிளப் பண்ணிவிட்டு யூ ஷுட் ஆட் இன் பிட்வீன் திஸ் 2 வேல்யூஸ் செகண்ட் அண்ட் தேர்டு இல்லையா. நம்ம கண்டிஷன்ஸ் எடுத்து பாருங்கள், செகண்ட் அண்ட் தேர்டில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போது இங்கே 101ன்னு எழுதணும். ஓகே, இப்போது 101 எழுதியிருக்கோமா. அடுத்த செட்டு என்னவா எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த செட்டு இந்த 87 விட்டுடணும். அடுத்து 106 86 125 and 85 எடுத்துக்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 எடுத்துக்கிட்டோம்ல, அடுத்து 87 விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 4 எடுத்துக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன வரும், 106 + 86 + 125 + 85. This is divided by 4. So it is 105.5. அந்த 0.5 எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு, செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நடுவில். ஸோ 100.5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செட் என்ன எடுக்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸை விட்டுட்டு செகண்டிலேருந்து யூ ஹாவ் டு டேக் லைக் திஸ். இந்த 4 செட்டையும் எடுத்துக்கணும். ஸோ தட் மீன்ஸ் 86 + 125 + 85 + 110. That is divided by 4. 101.5. So first place விட்டுட்டு second and thirdல straight you have to write 101.5. Okay, the same way மற்றதையும் நம்ம calculate பண்ணிடலாமா. Let's see. ஸோ இங்கே இப்போ நெக்ஸ்ட்டு இதை விட்டுடுறோம். அடுத்து இந்த 4 இல்லையா, அந்த 4க்கு இதுக்கு நடுவில் எழுதுகிறோம். வேல்யூ இஸ் 101. ஸோ 100.75. 100.75. ஓகே, அப்புறம் இந்த 4 இதுக்கு நடுவில் 101.25. அதுக்கப்புறம் இந்த 4 இதுக்கு நடுவில் 101. அதுக்கப்புறம் இந்த 4 இதுக்கு நடுவில் 99.75. அதே மாதிரி இதுக்கு நடுவில் 100.75. தென் இதுக்கு நடுவில் 101. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் 102. இதுக்கு நடுவில் 101.75. and then for this 102, and then between this 101. okay, so அதே மாதிரி தான் கண்டிப்பாக இது பண்ணணும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பண்ணணும் இல்லை, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் யூ டோன்ட் ஹேவ் தட் 4 sets. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கிற நான் சென்டர்ட் மூவிங் ஆவரேஜ். நெக்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 4th ஸ்டெப்பு மூவிங் ஆவரேஜே சென்டர்ட் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டு இதுக்கு நேராக எழுதணும். இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் எழுதுகிறோம். அப்போது தேர்ட் வேல்யூக்கு நேராக வரும். ஓகே, சி 101 ப்ளஸ் 100.5 divided by 101 plus 100.5 divided by 2. That means you will get 100.75. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், 100.5 plus 101.5 divided by 2. That will be இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 101. ஓகே, இதே மாதிரி நான் மற்ற வேல்யூஸும் எழுதுகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே எனக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஆனால் இந்த வேல்யூ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்ன அப்படின்னா, இந்த குவார்ட்டர் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக அது இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து இதுக்கு நேராக இருக்குது, இந்த வேல்யூ இதுக்கு நேராக இருக்குது, இந்த வேல்யூ இதுக்கு நேராக இருக்குது, இந்த வேல்யூ இதுக்கு நேராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டு ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ் இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போது இந்த நேராக இருக்கு இல்லையா, ஸோ 86 divided by 100.75 into 100. Okay, that will be the ratio to moving average. So 86 divided by 100.75 into 100. So your value will be 85.35. Okay, so அதே மாதிரி 101 இருக்குது, 125 இருக்குது. So 125 divided by 101 into 100. So this will be 123.76. ஸோ அதே மாதிரி இது ஃபுல் வேல்யூஸும் எடுக்கணும். இப்போது இந்த ஃபுல் வேல்யூவும் இதே மெத்தடில் நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் செக் த வேல்யூஸ். இப்போது we are going to do the next step. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதை வந்து அந்தந்த குவார்ட்டருக்கு நேராக ஒரு காலம் 2 காலமில் எழுத சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த காலமை எழுதுவோம். ஸோ இதை எப்படி இதில் எழுதணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து காலம் போடுறோம். சீசன் வைஸ் இயர். சீசன் என்ன? ஸ்ப்ரிங், சம்மர், அப்புறம் ஃபால் அண்ட் வின்டர் இல்லையா. இயர் வந்து 1998, அப்புறம் 1999, அப்புறம் 2000 அண்ட் 2001. இப்போது 1998க்கு ஸ்ப்ரிங்குக்கு நம்ம கிடச்ச வேல்யூ என்ன அப்படின்னா இல்லை. இப்போ இந்த 1998க்கு we got மூவிங் ஆவரேஜ் ரேஷியோ இந்த இயர் 3 குவார்ட்டர் 3 தான், சீசன் 3ல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு வேல்யூ. ஸோ 85.35. ஸோ இங்கே this will be 1 2 3 and 4 இல்லையா. அப்போ 1998ல் 3 வேல்யூ வந்தது 85.35. ஸோ அடுத்து 123 அடுத்த சீசனுக்கு 1 அப்படியே இந்த வேல்யூஸ் அதுக்கேற்ற மாதிரி எழுதுவோமா. 123.76 அடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 1999க்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ 84.05. அதே மாதிரி அடுத்த வேல்யூ 108.91, அதுக்கப்புறம் 82.08, அப்புறம் 126.53. அதே மாதிரி 83.79, 104.09, 85.71, 125.64, அதே மாதிரி 86.38 and last one is 102.46. மற்ற ரெண்டுக்குமே வந்து வேல்யூஸ் கிடைக்கல இல்லையா. ஏன்னா 2 சீசனுக்கு முன்னாடியே இன் மூவிங் ஆவரேஜ் இஸ் ஃபினிஷ்ட். Now we have to find next step பார்த்தீங்கன்னா we have to find the mean of this seasons. So mean வந்து இந்த காலம்கான மீன் இங்கே எழுதணும். இந்த காலம்கான மீன் அதாவது 84.05 ப்ளஸ் 83.79 ப்ளஸ் 86.38. ஸோ ஸ்டெப்பு 5 பார்த்திங்கன்னா முக்கியமானது நான் சொல்ல அதில் மறந்துட்டேன். ஸ்டெப் 5ல் என்ன பண்ணணும் அப்படின்னா லீவிங் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், leaving the both extreme values.
ஓகே, அதை மட்டும்தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம் ஆவரேஜில். ஓகே, இதோட ஆவரேஜாக we have to leave the both extreme values அப்படின்னா லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட்டை விட்டுருந்தோம். ஸோ இங்கே லோவஸ்ட்டும் ஹையஸ்ட்டும் என்ன 83.79 லோவஸ்ட்டு, 86.38 is the highest. அப்போது we have to select 84.05 as this particular season average. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், which is the lowest, which is the highest. So இங்கே 0.4.09, that will be the answer for this column. அதே மாதிரி இதில் பாருங்கள் lowest and highest. So 85.35 will be the average. இதில் lowest எடுத்துடுறோம், highest எடுத்துடுறோம் 125.64. அப்போ ஸ்டெப்ஸ் 6 வந்து இதோட ஆவரேஜ், இது 4தோட ஆவரேஜ். ஓகே, that will be like 84.05 plus 104.09 plus 85.35 plus 125.64 divided by 4. That will be 99.785. So this will be 99.785. இப்போது ஒவ்வொரு சீசனல் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஒவ்வொரு சீசனுக்கான சீசனல் இண்டெக்ஸ் ஃபைனல் ஸ்டெப்பு என்ன கண்டுபிடிப்போம், இந்த ஆவரேஜும் எடுத்துக்கணும். ஸோ 84.05 divided by this value 99.785 into 100. So first quarter you will get 84.23. ஓகே, அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டருக்கு 104 divided by average of all averages இல்லையா, 104.909 and 99.785 into 100, the value will be 104.31. அதே மாதிரி தேர்ட் சீசனுக்கு 85, this will be round to 36, 85.36 divided by 99.785 into 100, that will be 85.54. அதே மாதிரி சீசன் 4க்கு 125.64 99.785 into 100, that will be 125.91. So these are the value seasonal indexes for the particular seasons. Okay, the last is irregular variation. So irregular variation பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலையோ அந்த மாதிரி இடங்களில் வந்து irregular variation பண்ணுவோம். இதில் முக்கியமான ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக என்ன பண்ணுவோம்னா டீசீசலைசேஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃபார் irregular variation. இந்த irregular variationலாம் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வார்ஸ் அந்த மாதிரி இடங்களெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Let's see a working problem. Sales per quarter in 10,000s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 years கொடுத்துருக்காங்க அண்ட் 4 seasons கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலமை நல்லா நோட் பண்ணிக்கிட்டு இல்லை எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேட்டர் ஆன் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாமே ஃபைனலாக பண்ணிவிட்டு சீசனல் இண்டெக்ஸஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் we are going to use this formula for deseasonalization. Actual into seasonal index divided by 100. ஸோ அங்கே வந்து நம்ம ஆக்சுவல் டிவைடட் பை சீசனல் இண்டெக்ஸை வந்து டிவைட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஆக்சுவல் இன்ட்டு சீசனல் இண்டெக்ஸ் டிவைடட் பை 100ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டேபிளில் லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா டீசீசனலைசேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா இருக்குது, சேல்ஸ் டிவைடட் பை சீசனல் இண்டெக்ஸ். ஸோ தட் இன்டூ 100 போட்டால் தட் வில் பிகம் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. சீசனல் இண்டெக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் we have to add the step 2 ட்ரெண்ட் லைன்றது என்ன, y is equal to a plus bx. அந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு a கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் y, அப்புறம் b, இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ பியோட ஃபார்முலான்னா சம்மேஷன் xy. ஸோ அப்போ xyக்கு தேவையான என்னென்ன எக்ஸ் ஸ்கொயர் என்ன வேணும், y வேணும், xy என்ன வேணும், அந்த காலமையும் நம்ம இந்த டீசீசலைசேஷன் காலம்க்கு அப்புறம் பண்ணணும். அதுக்கப்புறம் we have to find the அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். Then we have to substitute with the trend line a plus bx. ஸோ 18 + 016xங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது அதே மாதிரி a என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், b என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், சம்மேஷன் xyன்றது என்னென்னு தெரியும், yங்கிறது மீன் y பாருங்கிறது தெரியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வேல்யூ.
அதாவது பர்சன்டேஜ். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து y டிவைடட் பை அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அதை வந்து கண்டுபிடிச்சி தென் யூ ஹேவ் டு கெட் த ஆக்சுவல் மீன் வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22,000 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஸோ y is equal to a plus bxல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் யூ வில் கெட் 22. அந்த 22 இன்ட்டு தௌசண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம், அதை 22,000 சொல்லி போட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் யூனிட்.